மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக உறுதி அளித்த அமைச்சர் மிக பிரமாண்டமாக ஏற்பாடு செய்த நிலையில் புறக்கணித்ததால் பொதுமக்கள் ஏமாற்றம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் தொகுதிக்குட்பட்ட பரங்கிமலை ஊராட்சி ஒன்றியம் அகரம் தென் ஊராட்சியில் கடந்த 2 நாட்களாக ஊராட்சி மன்றம் அருகில் உள்ள மந்தைவழி திடலில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பயன் பெறும் வகையில் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்கும் விதமாக பத்துக்கும் மேற்பட்ட பூத்துகள் அமைத்து பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், மாவட்ட ஆட்சியர், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், ஒன்றிய குழு தலைவர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்கும் விதமாக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அமரக்கூடிய மிக பிரமாண்டமாக மாநாடு போல் மேடை அமைத்து இன்று காலை 9 மணிக்கு அனைவரும் பங்கேற்பார்கள் என்று காத்திருந்த நிலையில் பொதுமக்கள் சாரசாரியாக வரத் தொடங்கினர். ஆனால் இப்பகுதியில் மக்கள் பிரதிநிதிகளும் துறை சார்ந்த அரசு அதிகாரிகளும் யாரும் பங்கேற்கவில்லை என்பது திட்டமிட்டு மக்கள் முதல்வர் திட்டத்தை ஆளும் கட்சியினரே புறக்கணிப்பது அவல நிலையாக உள்ளது. கட்சி சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு இந்த நிலை என்றால் மற்ற கட்சி சார்ந்த தலைவர்கள் எப்படி மக்கள் முதல்வர் திட்டத்தை முன்னெடுப்பார்கள் என்பது கேள்வியாக உள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதுபோன்ற அவல நிலைகளை கண்காணிக்கவில்லை என்றால் வரும் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல் போது பூதாகரமாக வெடிக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்பது மக்களின் கருத்தாக உள்ளது. மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பயன் பெற வந்த மக்களின் எதிர்பார்ப்புகள். எத்தனையோ மனு கொடுத்த இடத்துல நாங்க கொடுத்துருக்கோம். இதற்கு எங்களுக்கு எதுவுமே நடக்கல. இப்ப இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்துல நாங்க இந்த மனு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு முதல்வரோட பார்வைக்கு இது போயிட்டு எங்களுக்கு உடனே எங்களோட வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு இது பண்ணி தரணும்னு முதலமைச்சர் ஐயாவை நாங்க எங்க இருளன் மக்கள் சார்பா நாங்க கேட்டுக்கிறோம் சார். பொதுமக்களிடை வசமாக சிக்கிக் கொண்ட ஊராட்சி மன்ற தலைவரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. செலவு செய்தும் பலன் இல்லாததால் மக்களை சமாளிக்க முடியாமல் அவரின் நிலை வேதனை அளிக்கிறது. ஏரி எதிர்வாயிலையும் ஏரியுடைய கரையிலையும் ஏரி உள்வாயிலையும் தலைமுறை வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்காக எங்களுடைய முதல்வர் அவர்கள் அறிவித்த ஸ்கீமின்படி முதல்ல நம்ம பூஞ்சேரியில் ஆரம்பித்து எல்லாருக்கும் வீடுகள் கட்டி கொடுத்தாரு. அந்த ஸ்கீமை தொடர்ந்து அதுக்கு முன்னாடியே நாங்கள் இவங்களுக்கு சொந்தமாக வீடு இல்லாதனால எந்த ஒரு அரசு சலுகையும் அவங்களுக்கு அளிக்கிற ஒரு சலுகை எந்த சலுகை, அதாவது கைப்பிடம் இருந்தாலும் சரி, இப்போ தொகுப்பு வீடுகளாக இருந்தாலும் சரி, இல்லை அரசாங்கம் எந்த அளித்தாலும் அந்த சலுகை அவங்களுக்கு எலிஜிபிள் இல்லை, பட்டா இல்லாதனால எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதாவது தகுதி இல்லை என்று சொல்கிற காரணத்தால் இவங்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கணும் அப்படின்னு எங்கள் ஊரில் அதிகப்படியான புறம்போக்கு இருக்கிறதால அந்த பகுதியில் கொடுங்கன்னு சொல்லி நம்ம மனு கொடுத்துருந்தோம். அப்போது இப்போ இருக்கிற விஓ அவங்களும் சரி, ஆர்ஐயும் சரி, அதை ஆய்வு பண்ணி இவங்க உண்மையிலே ஏரியுடைய கரையிலையும் ஏரியுடைய மதகு உள்வாயிலையும் ஏரி உள்வாயிலையும் இருக்கிறாங்கன்றதை கண்டறிஞ்சு இவங்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கான தகுதியானவன்னு சொல்லி எங்களுடைய பஞ்சாயத்துடைய தீர்மானத்தோட அவங்க ப்ரொபோசல் ரெடி பண்ணி ஆர்ஐ விஓ தாசில்தார் வரையும் அமைச்சிட்டாங்க. அந்த ப்ரொபோசல் இனி வரையும் 1.5-2 வருஷமாக கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அதுக்கு இடையில பக்கத்தூர் தாலுகாவில் மண்டலூர் தாலுகாவில் வேங்கட மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் சரி, பக்கத்து கிராமத்தில் இருக்கிற மதுரைபாத்தில் இருக்கிறவங்களும் சரி, அவங்களெல்லாம் காலி பண்ணி கொண்டு ஒரு 33 எஸ்டிங்களை கொண்டாந்து எங்கள் ஊரில் குடியமர்த்தினாங்க. அந்த 33 எஸ்டியில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 60-70 வீடு மேலே இருக்குது. ஆனால் எஸ்டி பார்த்தீங்கன்னா 33 பேர் மட்டும்தான். அதில் 27 பேர் மட்டும் தான் குடியிருக்காங்க. இது எல்லாமே அதர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அவங்க எந்த வகையில் குடியேறினாங்கன்றது தெரியல.
எங்கள் ஊர் ஜனங்களுக்கு பல முறை போராடியும் இன்னைய வரையும் போராடிட்டு இருக்க எங்களுக்கு ஒரு வீடு வாசல் கட்டி தரல, ஒரு இடம் தரல. இவங்களுக்கு வீடு வாசல் அரசாங்கம் கட்டி தரலாம் கூட பரவாயில்ல, லயன்ஸ் கிளப் மூலிமா 55 வீடு கட்டி தர தயாராக இருக்கிறாங்க. அதுக்கான ப்ரொபோசலும் கலெக்டர்கிட்ட போயிருக்கு. உடனடியாக இந்த மக்கள் குறைத்திருக்க நாளில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் எங்களுடைய ஜனங்களுக்கு 106 பேருக்கு உடனே வீடு கொடுக்கணும். அது வீடு கொடுத்த உடனே 55 வீடு கட்டித்தர லயன்ஸ் கிளப், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அரிமா சங்கம் வந்து அதுக்கான முயற்சி ரெடியாக இருக்குது. இதை பயன்படுற எங்கள் மக்கள் தயாராக நிலையில் இருக்கிறாங்க. அரசாங்கத்தில் அதிகாரிகள் துரித முடிவு எடுக்கணும், நடவடிக்கை எடுத்து உடனே அவங்களுக்கு இந்த வீடு அடுத்து அலாட்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போ மனு கொடுக்கும்போது டெப்டி தாசில்தார் சொன்னார், வீடு ரெடியாக இருக்குது, இடம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சொல்லிகிட்டே இருக்காங்களா தவிர இது வரைக்கும் அந்த இடத்த கொண்டு காட்டில் எதுவுமே பண்ணல. ஏன்னா உத்தரவு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு வாங்கி தான் செய்யணும்னு சொல்கிறாரு. ஆனால் உத்தரவு வாங்காமலே இங்கே வந்து இடம் குறைஞ்சபட்சம் ஒரு 60-70 பேர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. அதனால் உடனடியாக எங்கள் ஜனங்களுக்கு உண்மையாக எஸ்டியின மக்களாகி எங்கள் மக்களுக்கு உண்மையாக பாதிக்கப்பட்டு இனி வரை அரசாங்க சலுகை உண்மையிலே இது வரையும் பெற முடியாமல் இருக்கிற எங்கள் மக்களுக்கு உடனடியாக இந்த வாய்ப்பை அவங்க